கர்த்தர் அந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனைகளை ஆசீர்வதியும். ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளும்படி செய்யும். ஒவ்வொருவரோடு பேசும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். அவருடைய குறைவெல்லாம் நிறைவாக்குவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பாட்டுபத்தில் 112வது பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தும். வானசாரிகள் முன்னில் சென்றாலும் பாதை தவறிய சோகமடைந்த பின் பாலகர் இயேசுவை கண்டடைந்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். அன்னை மரியா அளவில்லாத ஆசீர்வாதங்கள் மிக அடைந்தார். அந்த கிருபைகள் சொந்தமுடன் பெற ஆண்டவர் இயேசுவை கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். சத்திரத்திலே சலமில்லையே, சத்திய தேவன் தலை சாய்க்கவே தாழ்மை சுரூபியை தாழ இறங்கியே தங்கும் தொழுவத்தை கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ ஆண்டவர் பிறந்த பெத்லகேமே, ஆயிரங்களில் சிறிய ஸ்தலம். இஸ்ரவேல் ராஜனை இம்மானுவேலனை இன்பமுடன் தேடி கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ கண்ணார கண்டேன் உம் ரட்சண்யத்தை, கால காலமாக காத்திருந்தேன் என்று சிமியோன் தன் கையில் எடுத்து தாம் இயேசுவை வாழ்த்தியே கண்டடை
ஒரு ஆங்கில பாடலை பாடுவோம். Hark the herald angels sing. Hark the herald angels sing, glory to the newborn King. Peace on earth and mercy mild, God and sinners reconciled. Joyful holy nations rise, join the triumph of the skies. With the angelic host proclaim, Christ is born in Bethlehem. Hark the herald angels sing, glory to the newborn King. Hail the born Prince of Peace, hail the Son of Righteousness. Light and life to all he brings, risen with healing in his wings. Mild healings his glory by, born that man no more may die, born to raise the sons of earth, born to give them second birth. Hark the herald angels sing, glory to the newborn King. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிற தலைப்பு த குட்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய நன்மை. இந்த தலைப்பில் இன்றைக்கு 3வது பகுதியை நாம் தியானிப்போம். இந்த பகுதியில் 7 குறிப்புகள் உண்டு. முதல் குறிப்பு, The Lord is the good shepherd who gave his life for us. நமக்காக தன் ஜீவனையே கொடுத்த நல்ல மேய்ப்பனாக தேவன் நமக்கு இருக்கிறார். அதற்குரிய வசனங்களை நாம் வாசிப்போம். யோவான் 10:10-16. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இந்த நாட்களிலே பிசாசு செய்கிற கிரியைகளுக்கும் தேவன் செய்கிற கிரியைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசானவன் எந்த நன்மையும் என்ன செய்ய மாட்டான், திருடவும் கொல்லவும் அழிக்கும் என்று வேறொன்றுக்கும் வரான். இந்த மாதம் சாண்டா கிளாஸ் வருவார், கிறிஸ்மஸ் தாத்தா வருவார்னா யார் வந்துட்டு போனான்? அது பேர் என்ன? நிஜாங்க. நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா வந்து எல்லாருக்கும் அதை கொடுத்துட்டு போவாருன்னு பார்த்துன்னு யார் வந்துட்டு போயிருக்க? திருடவும் கொல்லவும் அழிக்கும் வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும். ஆகவே ஆண்டவர் எப்பொழுதுமே நல்லவராக நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தவர். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் என்றால் நல்ல மேய்ப்பன் என்ன செய்வார்? நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பார். மேய்ப்பன் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவன் ஆன கூலியால் அவன் என்ன செய்வான்? ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பற்றி அவைகளை சிதறடிக்கும். ஏன் அப்படி ஓடி போகிறான் அவன்?
கூலியான் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். அவன் நல்ல மேய்ப்பன். ஆடு அவனுக்கு சொந்தம் கிடையாது. அவன் கூலிக்காக ஓனை வந்தால் ஆடுக்கு வந்து என்ன வந்தால் எனக்கு என்ன வச்சு, எனக்கு ஒழுங்காக கூலி வந்தால் போதும். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆகவே தேவன் தம்முடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார். ஆடுகள் அவரை அறிந்திருக்கும். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடு. அப்போது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பு. ஆகவே அந்த நாட்களிலே தேவன் இருந்த காலத்திலே இருந்த சீஷர்கள் அல்லாமல் வேறு ஆடுகள் உண்டு. அந்த கூட்டத்தில் தான் நம்மெல்லாம் இருக்கிறோம். ஆகவே நம்மையும் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த மந்தைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாட்களே வேறு ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு சரி. அப்படி என்றால் இந்த நாட்களிலே இந்த நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கும்படியால் நம்ம என்ன செய்யணும்? அந்த அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவரே என்னோடு பேசும், நீர் சொல்லுகிற நான் செய்வேன், உமக்கு கீழ்ப்படிவேன் என்று உமக்கு செவி கொடுக்கும் ஆடுகளாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, the Lord will give good gifts to his children. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பார். அதற்குரிய வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 7:7-11. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்போ நான் கேட்க மாட்டேன், தேட மாட்டேன், தட்ட மாட்டேன்னு இருந்தால் என்ன கிடைக்கும்? ஆண்டவரை தேடாமலும் தட்டாமலும் கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. இந்த நாட்களிலே கேட்கிறவர்களாக, தேடுகிறவர்களாக, தட்டுகிறவர்களாக நாம் என்ன செய்யணும்? இருக்க. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? அப்படி யாருன்னா இருக்கிறீங்களா? மகன் அப்பம் கேட்டால் கல்லை கொடுக்குற யாருன்னா இருக்கிறீங்களா? எனக்கு சில நேரத்தில் இது உலகத்தில் ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி கிருபை இருக்கும். சரியா? ஒரு சிலருக்கு தான், எல்லாருக்கும் இந்த கிருபை என்ன செய்யாது, இருக்காது. ஜனங்களை சிரிக்க வைக்கிறது கூட சும்மா எல்லாரும் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு சிலருக்கு தான் அந்த கிருபை இருக்குது. சில நேரத்தில் நான் ஏதாவது சொல்கிறேன்ட்டு அதை கேட்குறவங்க என்ன பண்ணுறாங்க, அதை நானும் போய் சொல்கிறேன், நானும் போய் சொல்கிறேன், என்ன செய்யக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு தான் அந்த கிருபை இருக்குது. சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? என்ன சொல்ல வரேன்னா, சில பேருக்கு அந்த என்ன கிருபைன்னா, எவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் ஓசியில் சாப்பிடக்கூடிய ஒரு கிருபை. அது எப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் அந்த சாப்பாட்டில் ஒரு சின்ன கல் இருந்துச்சுன்னு வைங்க, உடனே மேனேஜரை கூப்பிட்டு, என்னப்பா ஹோட்டல் நடத்துகிற நீ, என்ன இதில் ஒரு கல் இருக்குதுன்னா அவ்வளோதான், எல்லாமே ஃப்ரீ, ஒன்றுமே ஒரு பைசா கூட என்ன செய்ய வேணாம், கொடுக்க வேணாம். ஓகே, இது ஒன்றும் எல்லாருக்கும் நடக்கும்னு நினைக்காதீங்க.
ஒரு சிலருக்கு அதுக்கு ஒரு போகும்போது ஒரு கல் எடுத்துன்னு போயிட்டு பாருப்பா இங்கே கல் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஆகவே உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? இப்போ சில இடத்துல பாம்பை சாப்பிட்றாங்கன்னு கேள்விப்படுறேன். ஒருவேளை அந்த மாதிரி இடத்துல மகன் இப்போ இன்றைக்கி மீன் வாங்கி இல்லைப்பா இன்றைக்கி இப்போ பாம்பை சாப்பிடுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. பொதுவாக ஆனால் மீனை கேட்டால் என்ன கூட செய்ய மாட்டாங்க, பாம்பை கொடுக்க மாட்டாங்க. ஆகையால் பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே நம்முடைய தேவன் நல்ல ஈவுகளை கொடுக்கிற அவரிடத்தில் கேட்கும் பொழுது, நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு கொடுக்கணும்னு இருக்கும் பொழுது அதைவிட அதிகமாய் பரமபிதா தம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம். இந்த நாட்களில் அந்த விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்ளணும். லூக்கா 1:46-50. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஏன்? அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. எத்தனை பேர் ஆணுடைய இரக்கம் அவங்க குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக இருக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க? தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மையால் நிரப்பி. இந்த நாட்களில் அதை யாரெல்லாம் ஒரு பசியோடு தேவன் மீது தாகத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? நன்மையால் திருப்தியாகும். ஆகவே வரும்பொழுது ஒரு பசியோடு இருக்கணும். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை போஷியும், என்னை பலப்படுத்தும் என்று பசியோடு யாரெல்லாம் வருகிறார்களோ பசி உள்ளவர்களை என்ன செய்வார்? நன்மையால் திருப்தியாக்குவார். ஆண்டவருக்கு தெரியும் யாரெல்லாம் பசியோடு யார். சில பேர் கடமைக்காக வரலாம், பாரம்பரியக்காக அது அப்படி வந்து பழக்கப்பட்டு. யார் பசியோடு வருகிறார்கள் என்று ஒவ்வொரு இருதயத்தை காண்கிற தேவன் பசியோடு வருகிறவர்கள், பசி உள்ளவர்கள் என்ன செய்கிறார்? நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார். இப்போ உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா பசி எடுக்குமா எடுக்காதா? பசி எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்? உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தமா, நல்லா இல்லைன்னு அர்த்தமா? பசி எடுக்கலைன்னா அது என்ன அர்த்தம்? உடம்பு எப்படி இருக்குன்னு அர்த்தம்? உடம்பு நல்லா, அதான் முதல். உடம்பு நல்லா இல்லைன்னா முதல்ல என்ன இருக்காது? பஸ். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருந்தால் தேவன் மேலே என்ன இருக்கும்? பசி இருக்கும். அது இல்லைனாலே என்ன ஏதோ குறை இருக்குது. ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். ஆண்டவர் எல்லாரையும் நன்மையாக திருப்தியாக்குது. பசி உள்ளவர்களை நன்மையாது. ஆனால் ஐஸ்வர்யம்லாம் என்ன அர்த்தம்? எல்லாம் எனக்கு இருக்குது, எனக்கு ஒரு தேவையும் இல்லை, அதை சும்மா வந்துட்டு போனேன் அப்படின்னு இருந்தால், எனக்கு எந்த குறையும் இல்லை, எல்லாம் எனக்கு இருக்குதுன்னு யோசனை இருந்தால் ஆண்டவர் இதெல்லாம் இருக்குதில்ல, போயிட்டு வா, உனக்கு தான் ஒன்றும் தேவையில்லைன்னு தானே நினைக்கிற, இப்போ வெறுமையாக போ. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்ன செய்கிறான்? வெறுமையாய். இந்த நாட்களில் நம்ம பசி உள்ளவர்களாக இருக்கணும்.
நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடி ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து, நாட்களிலே ஆண்டவரே என்றென்றைக்கும் எங்கள் மீது இரக்கத்தை தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை ஆதரிக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க? யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பரிபூர்ணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழல் இல்லை. ஆகவே இந்த நாட்களில் எந்த நன்மை நமக்கு தேவைப்பட்டாலும் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கே இருக்குதான்? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எத்தனை பேர் இன்றைக்கி பரத்திலிருந்து தேவனுடைய ஈவுகள் வரங்கள் உங்கள் மேலே வந்து இறங்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க? காரணம் அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, மாறுகிற தேவன் அல்ல. யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. வேற்றுமை நிழல்னா என்ன? இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நோ ஷேடோ ஆஃப் டர்னிங். நோ ஷேடோ ஆஃப் டர்னிங். ஷேடோ ஆஃப் டர்னிங்னா என்ன அர்த்தம்? இந்த காலத்தில் கடிகாரம் வந்து சபையில் வைக்கிறது பெரிய ஆபத்தை தருது. இல்லை வாட்ச் இது பார்த்துன்னு டைம் ஆகுதுன்னு அது முதல்ல எடுக்கணும்னு நினைக்கிறேன். சில இடத்துல வந்து செல்ஃபோன் எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு வாங்க. செல்ஃபோனெல்லாம் வெளியே வச்சுருங்க. அந்த மாதிரி கடிகாரையும் எடுத்துன்னு வரக்கூடாது, வாட்செல்லாம் அங்கேயே வச்சுட்டு வாங்க. ஷேடோ ஆஃப் டர்னிங் என்றால் என்ன அர்த்தம்? அந்த காலத்துலலாம் இந்த வாட்செல்லாம் வரத்துக்கு முன்னாடி எப்படி டைம் பார்ப்பாங்க? இந்த நிழலை வச்சு பார்ப்பாங்க. ஒரு 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 குச்சி இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு குச்சி இருந்துச்சுன்னா அந்த குச்சி என்ன செய்யும்? நிழல். அந்த நிழல் திரும்புகிறத வைத்து என்ன செய்வாங்க? நேரம் பார்ப்போம். அப்போ வேற்றுமையின் நிழல் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? இந்த குச்சி இருக்கும்போது இந்த நிழல் அப்படியே சுற்றின்னு இருக்கும். ஆனால் ஒரு நேரத்தில் நிழலே இருக்காது. நிழலே நிழலே இருக்காது. உச்ச கட்டத்தில் சூரியன் இருக்கும்போது என்ன செய்யாது? நிழலே. அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவரிடத்தில் வேற்றுமையின் நிழல், நோ ஷேடோ ஆஃப் டர்னிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எப்பொழுதும் உச்சக்கட்டத்திலே இருக்கிறார். எப்பொழுதும் அவருடைய வல்லமை உச்சக்கட்டத்திலே இருக்கிற, எப்பொழுதும் அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் எல்லாமே எப்போவுமே எப்படி இருக்கு? உச்சக்கட்டத்தில். அதெல்லாம் எந்த மாற்றம் ஏறி இறங்குறதில்ல. எப்பா இன்னைக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறேன், நீ நாளைக்கு வான் சொல்ல வேண்டிய அவசியம். ஏன்னா எப்பொழுதும் அவர் உச்சக்கட்டத்திலே இருக்கிறபடினால் எந்த வேற்றுமை நிழலே. ஆகவே தான் எந்த நல்ல ஈவும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆகவே இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்திலிருந்து நன்மைகள் இரக்கங்களை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, the Lord gives us good news of great joy. மிகுந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியை தேவன் நமக்கு தருகிறார். அதற்குரிய வசனங்களை நாம் வாசிப்போம். லூக்கா 2:8-14. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்த அவர்கள் மிகவும் பயந்தார். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். ஏன்?
இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க. ஆகவே தேவன் நமக்கு நற்செய்தியை கொடுக்கிற தேவன். சில பேருங்க நாங்கள் வரும்போதெல்லாம் வாயிலேருந்து ஏதாவது நல்லது வருதான்னு நீங்கள் வரும்போது தான் ஏதாவது ஒரு துர்ச்செய்தி, அதில் ஸ்பெஷலிஸ்ட் சில பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்துருக்குறீங்களா? என்றைக்கு வந்தாலும் ஒரு நல்லதாக எதுவுமே அவங்க வாயிலேருந்து என்ன செய்ய முடியாது, கேட்கவே இருக்கிறாங்களா இல்லையா அந்த மாதிரி ஆளுங்க. ஐயோ, தேவன் எப்படிப்பட்ட தேவன்! நமக்கு நற்செய்தியை என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைக்கிறதுக்கான இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடன் தோன்றி உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை. ஆகவே இந்த நாட்களிலே தேவன் நமக்கு நற்செய்தி கொடுக்கிற தேவன். ரோமர் 10:8-17. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. என்ன வார்த்தைங்க இது? உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும். என்ன வார்த்தை? இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. நீ நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ணணுன்னு ஆசை, அதுக்கு குறைச்சலே இல்லை. பிரசங்கம் பண்ணணுன்னு ஆசைப்படுற கூட்டத்துக்கு குறைச்சலே இல்லை, சரியா? ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது என்ன வார்த்தை வருது உங்கள் வாயிலிருந்து? என்ன பிரசங்கம் பண்ணுறீங்க? என்ன பிரசங்கம் பண்ணுறீங்க? வேதத்தில் என்ன பிரசங்கம் பண்ணார்களோ நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின். பேசும்போது கேட்குறவங்களுக்கு என்ன வரணும்? விசுவாசம் வரணும், நற்செய்தி. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். ஆகவே ஆண்டவர் விசுவாசம், ஒரு வாயினால் அறிக்கையிடணும். ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கணும். ரட்சிப்பு உண்டாக என்ன செய்யணும்? வாயினாலே அறிக்கை பண்ண வேணும். மனுஷருக்கு முன்பதாக தேவனை நாம் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லும். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசி ஆதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிகளுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவளாய் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் அந்த கூட்டத்தில் நம்ம எப்படிப்பட்ட சமாதானத்தை கூறி நற்காரியங்களை அறிவிற்களாய் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய பாதம் எப்படி இருக்குமா? அழகாய். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் வர வேண்டும் என்றால் கேட்க வேண்டும். எதை கேட்க வேண்டும்?
தேவனுடைய வசனத்தை. நீங்கள் வேறு எல்லாத்தையும் கேட்டுன்னு இருந்தீங்கன்னு வைங்க, இருக்கிற விசுவாசமாக என்ன செய்யும்? போகும். தேவ வசனத்தை நம்முடைய காதுகள் தேவ வசனத்தை கேட்க கேட்க உள்ள என்ன வரும்? விசுவாசம் வரும். 4வது குறிப்பு, The Lord who began a good work in us will complete it till the day of Christ. நமக்குள்ளே தேவன் ஒரு நற்கிரியை தொடங்கியிருக்கிறார். அந்த நற்கிரியை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடப்பிப்பார். அதற்குரிய வசனங்களை நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 1:3-11. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால். அப்படின்னா இவங்க கீழ்ப்படுகிற விசுவாசியா கீழ்ப்படியாத விசுவாசியா? சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி, ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ணும்போது என்ன செய்கிறாராம்? இவங்க எல்லாருக்காக எப்படி ஜெபம் பண்ணுறாராம்? சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணினா என்ன அர்த்தம்? இவங்க சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கிறாங்களா, அவரை வேதனைப்படுத்துகிற மாதிரி இருக்கிறாங்களா? சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணினா என்ன அர்த்தம்? இவர்கள் அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியால் ஜெபம் பண்ண முதல்ல எப்படி ஜெபம் பண்ணுறார்? சந்தோஷமாக ஜெபம் பண்ணுறார். சரியா? உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பறிந்து முடிய நடத்துவார் என்று நம்பி. ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல கிரியை ஆரம்பித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறார்னு விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு நல்ல கிரியை நற்கிரியை தொடங்கின தேவன் எது வரைக்கும் செஞ்சிட்ருப்பாரா? கிறிஸ்துவின் நாள் முடிவு பறிந்த நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் தேவன் கிரியை செய்கிறவர் என்று நம்பி, நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரி. எவ்வளோ ஆண்டவர் இந்த மக்களுக்குள்ளே ஒரு நல்ல கிரியை தொடங்கி ஒவ்வொரு நாளும் அதை செய்து கொண்டு வருகிறார் இந்த தேவனை. என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்துவதற்கும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே பங்குள்ளனர் ஆனதால். ஆகவே அவருடைய எல்லா சூழ்நிலையிலும் இவங்க என்ன செய்கிறாங்க? கூட பங்கு பெறுகிறாங்க. சும்மா தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்தனால அவருடைய எல்லா என்னென்ன அவர் அனுபவிக்கிறாரோ சந்திக்கிறாரோ எல்லாத்துலேயும் என்ன செய்கிறாங்க? பங்குள்ளவர்களாய் இருக்கிறார். உங்களை என் இருதயத்திலே தரித்து கொண்டு இருக்கிறபடினாலே உங்களை எல்லாம் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்குது. ஆகவே நீங்கள் எல்லாத்துலேயும் என்னோடு நீங்கள் பங்கு பெறதுனால நான் என்ன செய்கிறேன்? என் இருதயத்தில் உங்களை தரித்து கொண்டு இருக்கிறேன். அப்படின்னா நான் உங்களை மறக்கிறதே இல்லை. உங்களை மறக்கிறதே எப்பொழுதும் என் இருதயத்தில் உங்களை வைத்து கொண்டே இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. அப்படின்னா அவ்வளோ அன்பு உங்கள் மேலே வச்சுருக்கிறேன். அது ஆண்டவருக்கே தெரியும் உங்கள் மேலே நான் எவ்வளோ உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளோ வாஞ்சியாக இருக்குன்னு தேவனே எனக்கு சாட்சி. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெறவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றுள்ளமாய் இருக்கும் வேண்டுதல்
செய்கிறார். இன்னும் நீங்கள் அதிகரித்துக்கொள்ள ஆண்டவர் வரும்பொழுது தேவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கும்படி உங்களுக்காக என்ன செய்கிறேன், வேண்டுதல் செய்கிறேன். பிலிப்பியர் 2:12-16. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடி நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். கூட இருந்து பார்த்துனே இருந்தால் தூரமாக இருக்கும்பொழுது என்ன செய்யும், பரீட்சையில் சில இடத்துல உங்கள் டீச்சர் நின்று பார்த்துனே அந்த அமைதியாக அப்படி இப்படி எழுதின்னு இருப்பான். டீச்சர் அப்படி வெளியே போனாங்க அப்படி பார்ப்பாங்க, என்னடா அங்கே இருந்தால் தான் அவங்க பயம் நடுக்கம் இருக்கணும். போயிட்டா ஒரு டீச்சர் எப்படி எல்லாம் காப்பி அடித்தாங்கன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, பேப்பர் திருத்தமாக எல்லாம் காப்பி அடிச்சிருக்கிறாங்கன்னு எப்படி எதை வச்சு கண்டுபிடிச்சாங்களாம். எல்லாரும் அதே தப்பை பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த இடம் வரும்போது முதல்ல எழுதணும், என்ன தப்பு பண்ணானோ எவன் அதை காப்பி அடித்தான் பாரு, மீதி எல்லாம் இல்லை. எப்படி எல்லாருக்கும் கரெக்டாக அந்த இடத்துல தப்பு வருது. அதுலேருந்து என்ன தெரிஞ்சது, எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, காப்பி அடித்தாங்க. அதுலேருந்து அந்த அடித்தான் காப்பின்னு வாங்க பாரு. ஒருத்தன் எழுதின இருக்கும்போது திடீர் வந்து அடிச்சானோ, அவனை பார்த்து காப்பி அடிக்கணும், அடாடி அடிக்கணும் போலன்னு ஒரு பிடிச்சி அவனும் அடிச்சானோ. ஏன்னா அடித்தாது தான் அடித்தான் காப்பின்னு வாங்க. என்ன சொல்கிறேன், நான் சமீபமாக இருக்கும்போது, நான் தூரமாய் இருக்கும்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறார். ஆண்டவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். எப்படி கிரியை செய்ய, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி. உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அதை நிறைவேற்றும்படி உங்களுக்குள்ளே என்ன செய்கிறார், கிரியை. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. கிறிஸ்துவின் நாளில் எல்லாம் வீணுங்க, நான் ஓடினது வீணு பிரயாசம், அந்த மாதிரி துக்கம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அது வரக்கூடாது என்றால் வீணாய் செய்யவில்லை என்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்யணுமா, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறேன். ஆகவே நீங்கள் ஜீவ வசனத்தை, இது வெறும் வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை வெறும் அது அதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அதை பிடித்து கொள்ளுங்கள், அதை பிடித்து கொண்டு உலகத்திலே சொல்லி பேசும். கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே, உலகம் எப்படி இருக்குதான், கோணலும் அந்த சந்ததி நடுவில் எப்படி இருக்கணும், உனக்கு தான் தெரியுமா, அதோடு நான் பண்ணி காட்டுறேன்னு இருக்கலாமா, உனக்கு தான் குறுக்கு தெரியுமா, எனக்கு அதோட குறுக்கு வழி தெரியும்னா. கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே எப்படி இருக்கணுமா, குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆகவே உலகம் எவ்வளோ கோணாலும் மாறுபாடு, அதன் நடுவில் எப்படி இருங்க, குற்றம் மற்றும் கபடம் தேவனுடைய மாச பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு என்ன செய்யணுமா, அப்படி இருக்கணும்னா என்ன செய்யணும், இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். என்ன வித்தியாசம், முறுமுறுப்புக்கும் தர்க்கிப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? உங்கள் வீட்டில் தர்க்கிப்பு நடந்தால் பக்கத்தில் எல்லாருக்கும் தெரியும் வீட்டில் என்ன நடக்குது. தர்க்கிப்பு நடக்குதுன்னா எல்லாருக்கும், நீங்கள் ஒன்று கத்திங்கன்னா இன்னொருத்தவங்க ஒன்று கத்தி, நான் அவங்கள ஒன்று கத்தின்னு எல்லாம் கத்தின்னு இருந்தால் இங்கே தர்ப்பிக்கு நடந்துன்னு இருக்குதுங்க. முறுமுறுப்புனா என்ன அர்த்தம், நம்ம நின்று பண்டைய காலம் இப்போ தான் எத்தனை மணி இந்த வீட்டில் சமைக்கணும், இது சத்தம் ரொம்ப கேட்காதுப்பாங்க. இது என்ன ஆகும், முறுமுறுப்பு. வீட்டில் ரெண்டும் நடக்குது. ஒரு பக்கம்
சில பேர் ஸ்பெஷலிஸ்ட்னா தர்கீப்பில் ஸ்பெஷலிஸ்ட், அவங்களுக்கு மைக்கே அவசியம் இல்லை. அங்கே போடுற தர்கீப்பில் எல்லாருக்கும். சில பேர் வந்து அப்படி ஓப்பனாக என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க அதெல்லாம் வெளியே காட்ட பிடிக்காது. வெளியே காட்டினாலும் என்ன அவங்க இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. முறுமுறுக்கிறதுல நிலமையப்பா நான் இன்னும் நினச்சின்னு இந்த மாதிரி இப்போ என்னென்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறார், கோணலும் மாறுபாடுள்ள சந்ததியினர் குற்றமற்றவர்களும் கபடற்றும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கு இல்லாமலும் செய்யுங்க. 5வது, a good heart will bear fruit when the word of God is solid. ஒரு நல்ல இருதயத்தில் வசனத்தை விதைத்தா அந்த வசனம் என்ன செய்யும், பலன் கொடுக்கும். அதற்குரிய வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 13:3-9, 18-20. அவர் அநேக விசேஷங்களை ஊமையாகி அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே பறவைகள் வந்து அதை பட்சித்து, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினால் அது சீக்கிரம் முளைத்து, வெயில் ஏறின போதோ தீய்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முட்களுக்குள்ளே இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து அதை நறுக்கப்படும். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்கணும். ஆகையால் விதைக்கிறவன் பற்றிய உண்மையை கேளு. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது, அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்கும் பொழுது, இன்றைக்கு ஆண்டவர் என்னை உணர்த்தினார், ஆண்டவர் என்னோட பேசினார், இந்த காரியம் எனக்காகவே தேவன் சொன்னார்ன்ற உணர்வே இல்லைன்னு வைங்க. வசனத்தில் எனக்கு எதுவும் இன்றைக்கி எதுவுமே ஆண்டவர் என்னை உணர்த்தலை, எனக்கு எதுவுமே எனக்கு பேசின மாதிரி இல்லைன்னு இருந்தால், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது என்ன நடக்கும்? பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான், அவனே வழியருகே. யாரெல்லாம் வந்து ஆண்டோடைய வசனத்தை கேட்கும்போது எந்த உணர்வும் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் போகிறதுக்கு முன்னாடி பிசாசு எடுத்துகிட்டு போயிடும். வெளியே போகும்போது இன்னாங்க இன்றைக்கி ஆண்டவர் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றுமே எந்த உணர்வுமே இல்லை. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்கப்பா, ரொம்ப ஆண்டவர் ரொம்ப என்னை ஆசீர்வதிச்சார், சந்தோஷத்தோடு. சரியா? ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். சின்ன கஷ்டம் வந்தாலும் அவ்வளோதான், போச்செல்லாம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறனாய் இருந்தும் என்ன இது இருக்கு, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்றுப்போம். அவருக்கு ஏற்கனவே நிறைய கவலை ரொப்பின்னு இருக்குது, உலகத்தின் கவலை ரொம்பின்னு இருக்குது. அது இல்லாமல் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இன்னும் பணம் சம்பாதிக்கும், இன்னும் இது வேணும், அதே யோசனை இருக்கிறார். மயக்கம் அப்படியே இன்னும் ஐஸ்வர்யம், அந்த மயக்கத்தில் இருக்கிறதுனால வசனம் என்ன செய்ய மாட்டேங்குது, ஒன்றும் கிரியை செய்ய மாட்டேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுள்ளவருமாய் இருந்து, கேட்குறது மாத்திரம் கேட்கும் போதே வசனம் என்ன செய்யுது, உணர்த்துது. ஆண்டவர் என்னை உணர்த்தினார், ஆண்டவர் என்னோட பேசினார். இந்த உணர்வு உள்ளவனாக இருக்கும்போது என்ன நடக்குது, 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். எபிரேயர் 13:9. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள்.
போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. ஐயோ, இருதயம் தேவனுடைய கிருபையால் என்ன பலவித உபதேசத்தில் அலைப்படக்கூடாது. போஜன பதார்த்தங்கள் முயற்சி செய்கள் பலன் அடைவதில்லை. மத்தேயு 12:33-37. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அது கனிகளால் அறியும். விரியன் பாம்பு குட்டிகளே, ஆண்டவர் எப்பவுமே வந்து ஜனங்களை கொஞ்சம் நின்றார்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பிரியமானவர்களே, கிருபை பெற்றவர்களே, வெறும் அப்படி மாத்திரம் பேசின்னு இருந்தார்னு நினைக்கிறீங்களா? நன்றார். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுகிறீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷங்களிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவர்களை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து என்ன அர்த்தம்? சும்மா எல்லாம் பேசினர்களான்னு அர்த்தமா? தேவையானதை மாத்திரம் பேசணும்னு அர்த்தமா? இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம்? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து என்ன நடக்குமா? நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வாய் இருக்குன்னு பேசினே இருக்கக்கூடாது, சரியா? சில பேர் வாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார், அதனால் காலையில் எழுந்திருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் பேசினே இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீணான வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பேச வேண்டிய அவசியம். வீணான வார்த்தைன்னா என்ன அர்த்தம்? பேச வேண்டாத, இது பேச அவசியம் இல்லை, இது பேசணும்னு அவசியமே கிடையாது. அந்த காலத்துலலாம் 3 நிமிஷத்துக்கு ஒரு கால் கணக்கில் பில் வரும். அதுக்கப்புறம் செல்ஃபோன் வந்த புதுசுலேயும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இன்கமிங்க்கு இது, அவுட் கோயிங்னா ஒரு ரேட். இப்போ வர எல்லாம் முக்கால்வாசி எல்லாம் அன்லிமிட்டெட் ஆகிடுச்சு பாருங்கள். வர காலமும் மணிக்கட்டமாக பேசிட்டு, இன்கமிங்கும் பே பண்ணோன்னா இப்போ போதும் இன்னும் பேசினே இருக்கிறேன்னு. அந்த காலத்தில் இன்டர்நேஷ்னல் இந்த ட்ரங்க் கால்னு வரும் பாருங்கள், அவசரம் ஓடுவேன் வரேன், அதுவும் நான் பே பண்ணிட்டேன். இப்போ உலகத்தில் எங்கே வேணாலும் ஃப்ரீயாக பேசுகிற அளவுக்கு இருக்கிறதுனால அளவே பேச்சு என்ன ஆயிடுச்சு. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளை கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். யாரும் உங்களை தீர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வார்த்தையை போட்டு காட்டுவார். நீ பார், என்ன பேசுனேன்னு பார். உன் வார்த்தையை உன்னை நீதிமானாக்கும், உன் வார்த்தையை உன்னை குற்றவாளி. ஒருத்தர் இதை ட்ரை பண்ணலான்னு மனைவி சண்டை போட்ட நேரத்தில் சீக்ரெட்டாக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டாரான். அவன் வாய்க்கு வந்த மாதிரி அம்மா கத்தியெல்லாம் பிடிச்சி அப்படி எரிச்சு, அது என்னத்து பொறிக்குதான் ஏதோ சொல்லுவாங்களே, தமிழில் என்ன சொல்லுவாங்க, அப்படியே தீ பொறிஞ்ச மாதிரி அப்படி பிச்சை எடுத்தாங்க. இவர் ஐயா வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி உட்காந்து என்ன பண்ணிட்டார், ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டார். அம்மா ஃபுல்லாக வாங்கி முடிச்சுட்டு ஒரு நல்ல பேர் மாதிரி நல்லா ரொம்ப நல்லவங்க மாதிரி உட்காந்துருந்தது அதை போட்டு காட்டினாராம். இதை பாரு நான் பேசினேன்னு காட்டினாராம் பாருங்க. அம்மா சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரெக்கார்ட் பண்ணது நீங்கள் திருப்பி போட்டு காட்டினீங்கன்னா அம்மா அப்படியே இறங்கி உங்கள் மன்னிப்பு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐயாவுக்கு ஆளும் தெரியாமல் இறங்கிட்டார். என்ன பேசினா பாருன்னு போட்டு காட்டினாராம் பாருங்க. அவ்வளோதான். அந்த ஃபோன் அதுக்கப்புறம் இருந்துச்சான்னு கூட இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆகவே வசனம் ஆண்டவர் எல்லாம் வச்சுருக்கிறார். மனுஷர் ரெக்கார்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, தேவன் எல்லாமே வச்சுக்க. உன் வார்த்தையே உன்னை நீதிமானாக்கும், உன் வார்த்தையை உன்னை என்ன செய்யும்,
குற்றவாளி ஆக்கும். வீணாக வாய் இருக்குன்னு பேசினே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கலாத்தியர் 5:19-20 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமான அவைகளை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. சரியா? அடுத்ததான் முக்கியமானது என்ன? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் இருந்தால் உள்ளே போகிறது இல்லை. ஆவியின் கனியோ என்ன? வம்பு, சந்தேகம், சூது, வாது, நீடிய கோபம், அப்படியே தான் இருக்குதா? சில பேர் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னு தெரியல. ஆவியின் கனியோ என்னவா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட இருதயம். 1 பேதுரு 3:8-11 மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களாக இருந்து தீமைக்கு தீமையும். அவனுக்கு தெரில நான் யாருன்னு, நான் பண்ணி காட்டுறேன் பாருன்னு என்ன செய்யக்கூடாது. உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்ட என்னை அவனுக்கு மதிப்பு நான் பண்ணி காட்டுறேன், நானும் அவனை பண்ணி காட்டுறேன் பாரு. உதாசீனத்துக்கு என்ன செய்யக்கூடாதான்? உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. எதுக்காக ஆண்டவர் அவங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று அறிந்து என்ன செய்யுங்களாம்? ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன். எத்தனை பேர் உயிரோடு இருக்கணும்னு ஆசை இருக்குது? எத்தனை பேருக்கு நல்ல நாட்களை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் என்ன செய்யணுமா? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. கபடினா என்ன அர்த்தம்? உள்ளே ஒன்று வச்சுன்னு வாயில் ஒன்று சொல்கிறது, எல்லாம் உள்நோக்கம் ஒன்று வச்சுக்கின்னு எல்லாமே ஒரு தந்திரமாக மற்றவங்களை வஞ்சித்து ஏமாற்றி அதெல்லாம் விட்டுடுங்க. பொல்லாப்பை விட்டு நீங்கி என்ன செய்யணுமா? நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடரும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? ஆண்டவருடைய கண்கள் என்னை பார்த்துக்கணும். அது மாத்திரம் அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கும். எத்தனை பேர் அதை நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கவனமாய் அதை கேட்கிறார். தீமை செய்கிறவர்களுக்கோ தீமை செய்யணும்னு உட்கார்ந்தா என்ன நடக்குமா? கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கும். தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம். நீங்கள் நன்மையை பின்பற்றவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறோம். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்தது. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்க யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாறும். கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்கிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடன் இருங்கள்.
தீமை செய்து பாட அனுப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாகும். தீமை சும்மா போகிற நாயை வாழை பிடிச்சி இழுத்து அது நாய் என்னை கட்சிச்சு ஆண்டவருக்காக பாடுபட்டு என்ன செய்யக்கூடாது. இது ஒன்றும் ஆண்டவருக்காக பாடுபடு. நீங்கள் போய் சும்மா போகிற நாயை என்ன செஞ்சீங்க, வாழை பிடிச்சி. சில பேர் நாயை இழுக்க மாட்டாங்க, ஆனால் மக்கள்கிட்ட ஏதாவது தேவையில்லாத ஒம்பு விலைக்கு வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? சும்மா இருந்திருந்தால் அது ஒம்பே வந்திருக்காது. சும்மா போய் யாருக்குன்னா ஏதாவது ஒன்று சொல்ல போய் அவங்களுக்கு கோவம் வந்து அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி தேவையில்லாத. 6வது, we must do good works and bring glory to God. மத்தேயு 5:13-16. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாகும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளியன்றிருக்கு, வேறு ஒன்றுக்கும் என்ன செய்யாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார். அப்போது அது வீட்டில் யாவருக்கும் என்ன செய்யும்? வெளிச்சம் தரும். இவ்விதமாய் என்ன சொல்லு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கும். அடவே இந்த உலகத்திலே நற்கிரியைகளை செய்யும்பொழுது அதன் மூலமாக தேவனுக்கு என்ன நடக்கும்? மகிமை கிடைக்கும். கலாத்தியர் 6:9-10. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்றால் என்ன அர்த்தம்? நன்மை செய்ய முதல்ல என்ன செய்யும்? ஒரு விதைக்கும். நன்மை செய்யும் போது ஒரு விதைக்கும். அந்த விதை என்ன செய்யும்? அறுவடை நமக்கு கொண்டு வரும். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்தக்க யாவருக்கும் விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்ய கடவோம். இந்த நாட்களில் அப்படிப்பட்டலாரு. மத்தேயு 26:6-11. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளை கல்பிராணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தில் இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். சரியா? ஆகவே ஆண்டவருக்கு இந்த அம்மா என்ன எடுத்துன்னு வந்தாங்க? சென்ட்டு எடுத்துன்னு வந்தாங்க. நானும் சென்ட்டு காசு கொடுத்து வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு வைங்க, ஊசிலேயே ஓட்டின்னு இருக்கிறேன். ஒன்று தீர்ற மாதிரி இருக்கும்போதே நான் ஆண்டவரே காலி ஆகிற மாதிரி இருக்குன்னா யாராவது ஒருத்தர் எடுத்துன்னு வருவாங்க. யாராவது எடுத்துன்னு வந்து என்ன செய்வாங்க? அதனால் இந்த வசனத்தில் நல்லா பார்த்துக்கணும். ஆண்டவரை பிள்ளைங்க கொடுத்து அதை மட்டமானதை கொண்டு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி கொடுத்தாங்களா இந்த அம்மா? வெளியேற பெற்ற நீங்கள் தான் மட்டமான கொடுத்து பாஸ்டர் போட்டுனா தான் கோயிலே நாற்றம் அடிச்சுன்னு இருக்கும். சரியா? அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு நாம் இவ்வளோ இதை போய் வீண் பண்ணிட்டிய காசை, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விட்டு தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே என்றார். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரப்படுத்தினு? நீங்கள் ஒருத்தரும் ஒன்றும் கொடுக்கல, இந்த அம்மாவை கொடுத்த அம்மாவையே கெடுத்துன்னு இருக்கிறீங்க. என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்துகிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில், நானும் எப்போதும் உங்களிடத்தில். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக செய்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கே பிரசங்கப்படும் அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு கர்த்தர் அதை பாராட்டினார். நம்ம தியாகம் பண்ணி வெளியேர்ந்து கொடுக்கும்போது உலகம் எங்கெல்லாம் சுவிசேஷம் இந்த ஸ்திரீ செய்தது என்ன செய்வாங்க? தீத்து 2:11-17. ஏனெனில்
எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசனமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவன பண்ணி நாம் நம்பியிருக்க ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஐயோ, தேவ பயத்தோடு வாழ்ந்த ஆண்டோடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுதந்திரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்யணுமா? நற்கிரியைகளை செய்ய என்ன இருக்கணுமா? பக்தி நான் செய்யணும், நன்மை செய்யணும், உதவி செய்யணும்னு ஒரு வைராக்கியம். அதற்காக தான் தேவன் நம்மை தீத்து 3:1-2-8 துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகல விதமான நற்கிரியைகளும் செய்ய ஆயத்தமாக இருக்கவும் ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும். ஏன் இன்றைக்கி நிறைய சண்டை பற்றி வசனம் வருதுன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன் இன்றைக்கி நிறையா வசனம் சண்டைன்னு வந்து நடக்குது? என்ன நடக்குது? ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாக எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்க அவளுக்கு நினைப்பட்டு. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்பு. இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். எபிரேயர் 10:24-20 மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவரை புத்தி சொல்ல கடவுள். நாளானது சமீபித்து வருவதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் என்ன செய்யணும்? புத்தி சொல்ல வேண்டும். எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தும். அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். ஏன்? இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் மறவாதீங்கன்னா ஞாபகம், எப்பவுமே ஞாபகம் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், தானம் தர்மம், இதெல்லாம் பலிகள், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான பலிகள். யாக்கோபு 4:17 ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிவுந்தனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். 1 பேதுரு 2:14 நீங்கள் நன்மை செய்கிறனால் புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவதற்கு தேவனுடைய சித்தமாக இருக்குது. புத்தி இல்லாத மனுஷர் ரொம்ப இதாக பேசுகிறவங்கள அடக்கும்படி நீங்கள் என்ன செய்யணுமா? நன்மை செய்கிறதுனால் அவர்களை என்ன செய்ய முடியும்? அடக்க. 7வது குறிப்பு, The Lord has created us for good works. ஆண்டவர் நம்ம சிருஷ்டித்த நோக்கமே எதுக்காக? என்ன செய்யணும்? நற்கிரியைகளை செய்யணும். எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினேன் பிள்ளைகளாக இருந்தோம்.
அந்த நிலைமையில் இருக்கும்பொழுது வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளாய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கிருபையினாலே ரட்சிக்கப்படும். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கும். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய, ஒருவரும் பெருமை பாராட்டபடிக்கு இது கிரியையினால் உண்டானது. ஏனெனில் இந்த நிலைமையில் இருந்த உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்து உன்னதத்தில் அவருடைய இரக்கத்தில் செய்திருக்கிறார். சரி, ஏனெனில் என்ன போட்டிருக்கு, நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. எதுக்காக ஆண்டவர் நம்ம சிருஷ்டித்தாரோம்? என்ன செய்யணுமா? நற்கிரி. இந்த மைக்கு செஞ்சாங்கன்னா எதுக்காக மைக்கு? இதை வச்சு இன்னொருத்தர் மண்டையில் அடிக்கிறதுக்கு அதுக்காக செஞ்சாங்க. அப்படியே சில இடத்துல நடக்குதுன்னு கேள்விப்படுறேன் நான். மைக்கை வச்சு என்ன பண்ணுறாங்களாம், சண்டை போடுறாங்க. அதுக்கு இல்லை. இது எதுக்காக தேவன் நம்மை சிருஷ்டித்தார்? ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கும் தேவனுடைய செய்கையாய் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் போது என்ன இவர் இந்தந்த நற்கிரியெல்லாம் செய்யணும் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி இதை செய்யும்படி இவர் என்ன செய்கிறேன், சிருஷ்டிக்கிறேன். அப்போ ஆண்டவரே எந்த நற்கிரியை நான் செய்ய வேண்டும் என்று என்னை சிருஷ்டித்து அதை நான் என்ன செய்யணும், செய்து முடிக்க வேண்டும். கொலோசியர் 1:9 இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அப்படி சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பம் சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருடைய பாத்திரராய் அந்த சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியாகினவர். 2 தீமோத்தேயு 3:14 நீ கற்று நிச்சயத்து கொண்டைகளில் நிலைத்திரு அவைகளை இன்னாரிடத்திலிருந்து கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ள தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீர் சிறு வயது முதல் அறிந்தான் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியம் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டு தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணுமா, தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்யவும் தகுதி உள்ளவனாகும்படி இருக்கும். தேவ மனுஷன் எல்லா நற்கிரியை செய்ய தகுதியாய் இருக்க வேண்டும். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவளாய் இருக்கிறது. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் வெறும் நல்லா இருப்பேன் அது மாத்திரம் சொல்லணுமா? கடிந்து கொள்ளணுமா? சீர்திருத்தணுமா? நீதியை 2 கொரிந்தியர் 9:6 பின்னும் நான் சொல்கிறேன், சிறுக விதைக்கிறவன் சிறுக பெருக விதைக்கிறவன் பெருக அவன் व्यसனமாயும் அல்ல கட்டாயம் அல்ல தன் மனதில் நேர்த்தபடியே உற்சாகமாய் கொடுக்கணும் கர்த்தர். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா, சம்பூர்ண முடிகளாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகளாய் இருக்கும்படி
நற்கிரியிலும் என்ன பெருக்கிக் கொண்டே இருக்கணும். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எதுக்காக? ஏன் பரிசுத்த ஆவினால் வல்லமை எதுக்கு அபிஷேகம் என்ன செஞ்சார் அவர்? சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே வல்லமை நாடி பக்கத்தில் இருக்கலாம் தள்ளி விட்டுறாங்க. ஆடி உடைய என்ன பயங்கர அப்படியே வல்லம் அப்படியே இறங்குதான் அவங்க மேலே. நல்லது எல்லாரும் ஆடி சபையில் ஒரே அமகலம் பண்ணுங்க. முடிஞ்ச பிறகு என்ன, அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பண்ணி என்ன நடந்தது? தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரையும் சுற்றி தெரிந்தார். ஆகவே சும்மா சபையில் எல்லாரும் இச்சு தள்ளி விடுறது பெருசு இல்லை. அந்த வல்லமை அபிஷேகம் பெற்று என்ன செய்யணும்? எல்லா இடத்துலையும் போய் என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? விடுவிக்க வேண்டும். இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்களும் என்ன செய்யணும்? உம்மை போல இந்த உலகத்தில் நன்மை செய்யணும். அப்படிப்பட்ட வல்லமையை தாரும், அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தாரும் என்ற இந்த நாட்களிலே நாம் ஜெபித்து, தேவன் நல்ல தேவனாக இருக்கிறது போல நாமும் என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவர்களாக இந்த உலகத்திலே வாழ இந்த நாட்களிலே இந்த வசனங்களின்படி வாழும்படி கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரையும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து உம்மை தொழுது கொள்ளும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரம். என் நல்ல தேவன், இந்த நாட்களிலே எங்களுக்காக ஜீவனே கொடுத்த நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களில் நாங்களும் ஆண்டவரே உமக்கு செவி கொடுத்து உமக்கு பின்பற்றும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவாக உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவளை கொடுக்கிற தேவனாக இருக்கபடியாக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களில் கேட்டு உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி, நன்மையானவர்களை பெற்றுக்கொள்ளும்படி, எந்த நல்ல ஈவும் பரத்திலிருந்து வருகிறது இந்த நாளிலே அதை நாங்கள் சுதந்திரிக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த நாட்களில் நற்செய்தியை எங்களுக்கு அறிவிக்கிற தேவன், எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி கொண்டு வருகிற தேவனாய் இந்த நாளிலே உலகத்தில் வந்த தேவன், நாங்களும் ஆண்டவரே அந்த சமாதானத்தின் நற்காரியங்களை அறிவிக்கும்படி உம்மை விசுவாசித்து உம்மை அறிக்கை செய்து நீர் மரித்து எங்களுக்காக உயிர்த்தெழுந்தீர் என்பதை விசுவாசிக்கும் அறிக்கை செய்யவும், இந்த உலகத்திலே இந்த நற்செய்தி அறிவிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நற்கிரியை எங்களுக்குள் தொடங்கின தேவன், கிறிஸ்துவின் நாள் பரியம் நிச்சயமாக அதை நடத்துவீர். ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே நீர் கிரியை செய்வீராக. அதிகமாய் நாங்கள் உம்மை போல மாறும்படி எங்களுக்குள்ளே நீர் கிரியை செய்வீராக. இந்த நாட்களிலே எங்கள் இருதயம் நல்ல இருதயமாக நீர் பேசுகிற வார்த்தைகளை உணர்ந்து 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக கிருபை தருவீராக. உலக கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் இந்த நாட்களிலே வசனம் கிரியை செய்யாதபடி எங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் ஆண்டவரே நீர் பேசுகிற வார்த்தைகள் பலன் கொடுக்கும்படி, அப்படிப்பட்ட நல்ல இருதயம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவரே கட்டளையிடுவீராக. ஆவியின் கனி எங்கள் வாழ்க்கையில் காணப்படும்படி அந்த நாட்களிலே நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த நாட்களிலே உம்முடைய கிரியை எங்களுக்குள்ளே காணப்படும்படி
பிதா மகிமை உண்டாகும்படி இந்த உலகத்திலே நற்கிரைகளை செய்யும்படி அதை கண்டு பரத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்களாக இந்த நாட்களிலே எங்களுக்கு கிருபை தருகிறார். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள், தளர்ந்து போகாமல் ஏற்ற காலத்தில் அறுப்போம். யாவருக்கும் விசேஷமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், ஒரு பக்தி வைராக்கியம், நற்கிரியை செய்ய வேண்டும் ஒரு வைராக்கியத்தை இந்த நாட்களிலே எங்களுக்கு தருகிறார்கள். அதற்காகவே பாவத்தில் மரித்த எங்களை நீர் உயிர்ப்பித்து உம்முடைய ஜீவனை கொடுத்து இந்த நாட்களிலே நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களை நீர் சிருஷ்டித்தீர். அதிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்று முன்னதாகவே ஆயத்தம் பண்ணின தேவன், இந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் என்ன நற்கிரை செய்து முடிக்க வேண்டும், எதற்காக எங்களை சிருஷ்டித்தீர் என்ற ஒரு உணர்வை பெற்றுக்கொள்ளும்படி அது எல்லாம் இந்த உலகத்தில் செய்து முடிக்கும்படி கிருபை தருவீராக. ஆசிரியனாகி இயேசுவை வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் பரிசுத்தாவிலும் நிரப்பின அதே தேவன் இந்த நாட்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே நீர் நிரப்புவீராக. நாங்கள் உம்மை போல எங்கு சென்றாலும் நன்மை செய்கிறவர்களாக, பிசாசின் பிடியில் அகப்பட்டுள்ள விடுதலையாக்கும்படி, குணமாக்கும்படி இந்த நாட்களில் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்கும்படி, உலகத்துக்கு வெளிச்சமாக உப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, உம்முடைய தேவைகளை சந்தியும், குறைவெல்லாம் நிறைவாக்கும், எல்லா பலவீனங்களை முற்றிலும் அகற்றி ஒவ்வொருக்கும் நல்ல சுகம்பலன்தான், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி, குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழும்படி நீர் செய்வீராக. எல்லா தடைகளை உடைத்து பெற வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நீர் செய். தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கை காத்துக்கொள்ளும். நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நல்மை பணிவரே இயேசு, நல்மை பணிவரே, நல்மை பணிவரே இயேசு, நல்மை பணிவரே, சொல்லொன்னான்பினார் தன்னுயிரீந்த நல்மை பணிவரே, நல்மை பணிவரே இயேசு, நல்மை பணிவரே. ஆடுகள் பெயரினை ஆயனை அறிவார், அழியாமை ஜீவன் அளித்திட வந்தார். ஆடுகள் பெயரினை ஆயனை அறிவார், அழியாமை ஜீவன் அளித்திட வந்தார். ஆடுகள் முன்னே செல்லுகின்றார், அவரின் பின்னே சென்றிடுவோம். ஆடுகள் முன்னே செல்லுகின்றார், அவரின் பின்னே சென்றிடுவோம். நல்மை பணிவரே இயேசு, நல்மை பணிவரே.
மந்தையை சாடிடும் போதும் கயவரின் வஞ்சக வலை வீசும் போதும் கள்வர் மந்தையை சாடிடும் போதும் கயவரின் வஞ்சக வலை வீசும் போதும் பிள்ளையைப் போல தோள்களிலே கள்ளமில்லா துயில் கொண்டிடுமே. பிள்ளையைப் போல தோள்களிலே கள்ளமில்லா துயில் கொண்டிடுமே. நல்மே பணிவரே இயேசு நல்மே பணிவரே. மேய்ப்பனின் குரலை அறிந்திடும் மந்தை மேய்ப்பன் சித்தம் செய்திடும் ஆடுகள். மேய்ப்பனின் குரலை அறிந்திடும் மந்தை மேய்ப்பன் சித்தம் செய்திடும் ஆடுகள். குரலொலி கேட்டு தேடிடுமே குயவன் கையினில் அடங்கிடுமே. குரலொலி கேட்டு தேடிடுமே குயவன் கையினில் அடங்கிடுமே. நல்மே பணிவரே இயேசு நல்மே பணிவரே. நல்மே பணிவரே இயேசு நல்மே பணிவரே. சொல்லொன்னான்பினால் தன்னுயிரீந்த நல்மே பணிவரே. நல்மே பணிவரே இயேசு நல்மே